தொழுகையில் சஜ்தா செய்வது ஒரு முக்கியமான கடமை. இந்த சஜ்தாவின் போது நம்முடைய உடலின் 7 உறுப்புகள் தரையில் பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த 7 உறுப்புகள் என்னென்ன என்று பார்ப்போம். 1. நெற்றி மற்றும் மூக்கு, இரண்டும் சேர்ந்து ஒன்று. இந்த 2 உறுப்புகளும் தரையில் நன்றாக பதிய வேண்டும். இதுதான் சஜ்தாவின் முதல் உறுப்பு. 2 உள்ளங்கைகள், வலது மற்றும் இடது கைகளின் உள்ளங்கைகள். 2 முழங்கால்கள், வலது மற்றும் இடது முழங்கால்கள். 4. 2 பாதங்களின் விரல்கள். 2 பாதங்களின் விரல்களும் தரையை நோக்கி இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 7 உறுப்புகள் மீது சஜ்தா செய்யுமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன். அவை நெற்றி. அவர் மூக்கையும் சுட்டிக்காட்டினார். 2 கைகள், 2 முழங்கால்கள் மற்றும் 2 பாதங்களின் முனைகள், விரல்கள். நூல் சஹீஹ் புகாரி, ஹதீஸ் எண் 812. நீங்கள் சஜ்தா செய்யும் போது இந்த 7 உறுப்புகளும் தரையில் படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை. இந்த எளிய ஆனால் முக்கியமான இஸ்லாமிய தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய தொழுகையை இன்னும் சிறப்பாக ஆக்க இது உதவும், இன்ஷா அல்லாஹ். இது போன்ற சுவாரஸ்யமான இஸ்லாமிய உண்மைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.